முதல்ல வீட்டில இருந்து வெளியே வரணும். திரிஷாவிட்ட இருந்து முதல்ல வெளியே வந்தா தான் முதல்ல எல்லாமே நடக்கும். ஒரு பெண்மணியை அவருடன் இணைத்து வைத்து பொது தளத்துல கொண்டு வந்து அரசியல் தலைவர் வந்து ஒரு பெண்மணியை இழிவுபடுத்துகிறார் பொது தளத்துல இருக்கும்போது ஏன் திருமதி குஷ்பு அவர்கள் ஏன் கொந்தளிக்கவில்லை? தமிழிசை சவுந்தரராஜன் அக்கா ஏன் இன்னும் கொந்தளிக்காம இருக்கிறாங்க? வானதி சீனிவாசன் ஏன் கொந்தளிக்காம இருக்கிறாங்க? ஒரு அரசியல் கட்சியினுடைய மிகப்பெரிய ஒரு அறம் வந்து அரசியலை மட்டும் மக்களுக்கான ஒரு சிந்தனையை தூண்டுறது மட்டும்தான் ஒரு மிகப்பெரிய ஒரு பணியாக இருக்கணும். ஒருவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை எடுத்து கொண்டு வந்து அதை அரசியல் பொதுத்தளத்துல கொண்டு வந்து சந்தி சிரிக்க வைக்கிறது எந்தவித அரசியல் தலைவருக்கும் அழகு கிடையாது. அது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் பண்ணினாலும் தவறுதான், அதிமுகவினர் பண்ணாலும் தவறுதான், பாரதிய ஜனதா கட்சியில இருந்து பண்ணாலும் தவறுதான். சோ எந்த கட்சியில் எப்படி எந்த ஒரு காரணத்திற்காக ஒரு பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடியவர்கள் தனிப்பட்ட ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை அரசியல் காரணங்களுக்காக பயன்படுத்துவது அறமற்ற செயல் அப்படிங்கிறதுல எல்லளவுக்கும் மாற்று கருத்தே கிடையாது. இதை பத்தின ஒரு தெளிவான காணொலியாக இன்றைய காணொலி இருக்கும். தொடர்ந்து இணைந்து நயினார் நாகேந்திரன் பாஜக என்கிற ஒரு தேசிய கட்சியினுடைய தமிழகத்தினுடைய தலைவர். இவருடைய பாரம்பரியம் அதிமுகவிலிருந்து வந்த ஒரு மிக மூத்த ஒரு அரசியல்வாதி. அப்படின்னா அவர் எந்த லெவலுக்கு அந்த அறம் சார்ந்து இயங்கக்கூடிய அந்த அரசியல்ல பயணப்பட்டிருக்கணும். திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து பிரிந்து சென்ற அதிமுகவில் பல ஆண்டு காலமாக அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்காக இருக்கட்டும், இல்ல கலைஞர் காலத்தில் இருந்து அவர் அரசியல் கற்றுக்கொண்டிருக்கிறார். கலைஞரினுடைய அரசியலை பார்த்திருக்கிறார். அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய அரசியலை பார்த்திருக்கிறார். இன்னும் பல தலைவர்கள், தமிழ்நாட்டில் உள்ள அரசியல் தலைவர்களினுடைய அரசியல் பயணங்களை அவர் பார்த்திருக்கிறார். எக்காரணத்தை கொண்டும் தனி மனிதர்களுடைய தாக்குதலை பொதுத்தளத்துக்குள்ள கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு பேசிக்கான ஒரு எத்திக்ஸ் வந்து அரசியல்ல கடைபிடிக்கணுங்கிறத அவருக்கு நம்ம சொல்லி தெரிய வேண்டியதே கிடையாது. ஆனால் நேற்று ஒரு பேட்டியில தாவேகாவினுடைய தலைவர் திரு விஜய் அவர்களை பற்றி ஒரு தகாதமான ஒரு முறையில ஒரு பொதுவெளியில ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கிறார். ஒரு அனுபவமே இல்லாதவர் முதல்ல வீட்டில இருந்து வெளியே வரணும். திரிஷாவிட்ட இருந்து முதல்ல வெளியே வந்தா தான் முதல்ல எல்லாமே நடக்க முடியும். அதாவது குடும்பத்தோடு நல்ல உறவு வைக்கணும், நல்ல தலைவர்கள் வழி நடத்தின இயக்கத்தை நல்ல முறையில் சொல்லணும். முதல்ல இதில் இருந்து வெளியே வரணும். முதல்ல திரு தாவேகாவினுடைய தலைவர் விஜய் மேல நம்மளுக்கு அரசியல் காரணங்களுக்காக அரசியலில் அவர் பண்ணக்கூடிய விஷயங்கள்ல நம்மளுக்கு மாறுபட்ட கருத்துக்கள் இருக்குது. அவரை நம்ம கண்டிப்பாக அவரை கேள்வி கேட்க வேண்டியது ஒவ்வொருத்தருடைய கடமையாக இருக்குது. ஏன்னா அவர் இந்த மக்களையும் அவரை சார்ந்து இருக்கக்கூடிய ரசிகர்களையும் ஏமாற்றி கொண்டு நேரடியாக அரசியல் களத்துல பங்கே பெறாமல், மக்களோடு மக்களாக தோளோடு தோல் நிற்காமல், நேரடியாக அவருக்கு இருக்கக்கூடிய புகழ் வெளிச்சத்தை ஏமாற்றி அந்த சின்னஞ்சிறுசுகளை வந்து ஒரு ஒரு மன மயக்கத்திலேயே ஒரு போதையிலே வச்சு நேரடியாக சிஎம் சேருக்கு ஆசைப்படுகிறார். நீங்க யாருக்கு ஓட்டு போடுவீங்க? நம்ம தளபதி தான். உங்களுக்கு இன்னும் ஓட்டு வயசே வரலையா? அது அப்படிதான், நம்மளோட இதுல தளபதி தான் அப்படிங்கிற அந்த ஒரு பார்வையில் இருந்துதான் அவரை அரசியல் படுத்தப்படாத ஒரு கூட்டத்தை வைத்து நாம் கேள்வி எழுப்ப வேண்டியது இருக்குது. ஆனால் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை, அவர் குடும்பத்தோட இருக்கிறாரா, குடும்பத்துக்கு வெளியில இருக்கிறாரா, யார் கூட இருக்கிறார், ஒரு ஆணும் பெண்ணும் அவர்களுடைய 18 வயதை தாண்டினதுக்கு அப்புறம் ஈவன் அவர்கள் மேரேஜ் இருந்தா கூட இன்ஃபெர்டிலிட்டி இஸ் நாட் அ கிரைம் அப்படிங்கிறத இதே பாரதிய ஜனதா கட்சி ஆளக்கூடிய அன்றைய காலகட்டத்தில் தான் உச்ச நீதிமன்றம் அதனுடைய சட்டத்தை திருத்தி அமைத்தது. அப்போ நீங்க ஒருத்தருடைய தனிப்பட்ட ஒரு வாழ்க்கையை எடுத்துக்கொண்டு வந்து அதில் உங்களுக்கு 100% உங்களுக்கு உறுதியாக இருந்தாலும் கூட அவருடைய தனிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வைத்து ஒரு பெண்மணியை இழுத்து, உங்களுக்கும் அரசியலுக்கும் சம்பந்தமே இல்லாத ஒரு பெண்மணியை இழுத்து கொண்டு வந்து முச்சந்தில நிக்க வச்சு அத்தனை பப்ளிக் கிளார்லையும் அவ்வளவு மீடியா முன்னாடியும் ஒரு கொச்சையான வார்த்தைகளை சொல்லி அவரை தரம் தாழ்க்கலாம், தாவேகா தலைவரை நீங்கள் தரம் தாழ்த்தி விடலாம் என்று நீங்கள் நினைத்தால், திரு நயினார் நாகேந்திரன் அவர்களே, எங்க ஊருக்காரர் வேற, நீங்க நெல்லை மண்ணினுடைய புதல்வர், நீங்க உங்ககிட்ட இருந்து இப்படி ஒரு தன்மையற்ற ஒரு பேச்சை நிச்சயமாக நான் எதிர்பார்த்ததே கிடையாது. ஏன்னா நீங்கள் அரசியல் களத்துல நாங்க ரொம்ப காலமா உங்களை பார்த்துருக்குறோம். அப்போ உங்களுடைய அந்த மென்மையான பேச்சும், உங்களுடைய அந்த ஒரு விதமான கட்டுப்பாடு இல்லாத ஒரு பேசாத ஒரு மனிதர் ஏன் இப்படி அவர் மேல நான் மாற்று கருத்து எனக்குமே தாவேகாவினுடைய தலைவர் மேல
மிக மிக அதிகமான மாற்று கருத்துக்கள் இருக்குது. அவருடைய அரசியல் பார்வையில் இருக்குது, அரசியல் புரிதல் அவருக்கான மாற்று கருத்துக்கள் இருக்குது. அவர் அந்த மக்களையும் அவருக்கு இருக்கக்கூடிய அந்த ரசிகர்களை இன்னும் பக்குவப்படுத்தாத பல்வேறு காலகட்டங்கள்ல பல்வேறு இடங்கள்ல அவர்களுடைய ரசிகர்களுக்கு இன்னும் அரசியல் படுத்தப்படவில்லை. இன்னும் அவர்களுக்கு தெளிவான ஒரு அரசியல் சிந்தனை இல்லை. கொள்கைனா என்னன்னு தெரியல. அவர்களுக்கு இந்த தமிழ்நாட்டில் எத்தனை தொகுதிகள் என்பது தெரியவில்லை. எத்தனை தொகுதி ஜெயிப்பாருன்னு நினைக்கிறீங்க? தல ஜெயிச்சிருவாரு. தல நம்மளுக்கு தெரிஞ்ச ஜெயிச்சிருவாரு. ஆட்சி அமைக்கனா ஒரு குறிப்பிட்ட தொகுதி ஜெயிக்கணும்ல. தல இவரு ஜெயிச்சிருவாரு. தல ரசிகர் கேக்குறேன் உங்கள்கிட்ட. 30 தொகுதியில ஜெயிச்சிருவாரு. 30 தொகுதியில ஜெயிச்சிருவாரு. இப்படி பல்வேறு விஷயங்கள் இருக்குது. இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கான அரசியல் என்னங்கிறத கற்றுக் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி பல்வேறு விஷயங்களை நீங்கள் அவர் மேல வைக்கக்கூடிய ஒரு அரசியல் விமர்சனங்களாக இருக்கும்போது, இப்படி ஒரு தனி மனித ஒரு சுதந்திரத்துக்குள்ளார போய் ஒருத்தரை தரம் தாழ்த்தி விடலாம் என்று தமிழகத்தினுடைய அந்த அரசியல் தளத்தை திருப்பியும் எந்த கட்சி பண்ணாலும் நான் திருப்பி அதான் சொல்றேன். அதுல எந்த கட்சி பண்ணினாலும் உடனே திமுகவில இருந்து ஒரு சில பேரை கொண்டு இவர் பேசுறது தவறு இல்லையான்னு கேட்கறதுக்கு நம்ம மக்கள் வருவாங்க. கண்டிப்பாக அதுவும் தவறுதான். அதிமுகவிலிருந்து பேசக்கூடிய பல்வேறு அமைச்சர்களை நம்ம பார்த்திருக்கிறோம். எங்க அந்த தவறை சுட்டி காமிக்கும் போதுதான் அரசியல் தளத்துல தமிழகம் எதற்கு இன்னும் முன்னோடி மாநிலமாக அரசியலை கடந்து மனிதத்தை மட்டுமே நேசிக்கக்கூடிய ரிலீஜியஸா இந்த நாடு இந்த தமிழக மண் இன்னும் ஒரு வெறுப்பு அரசியலுக்குள்ளேயும் வெறுப்பான ஒரு சமூக சூழ்நிலைக்குள்ளேயும் போகாததுக்கு காரணம் பெருவாரியான மக்கள் இந்த மாதிரி நீங்கள் பண்றதையும் சரி, இது மாதிரி செயல்கள் நடக்கும் போதும் ஒவ்வொரு வாட்டியும் சுட்டிக்காட்டும் போதுதான் அதற்குரிய ஒரு பகுப்பாய்வு நடந்து கொண்டே இருக்கிறது. அந்த பகுப்பாய்வை இன்றைக்கு செய்ய வேண்டியவர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள். ஏன்னா திருப்பியும் கடைசியமாக சொல்றேன், விஜய் அவர்கள் மேல அரசியல் பார்வையில எக்கச்சக்க முரண்பாடுகள் இருக்குது. அவர் அரசியலினுடைய வருகை யாரும் கேள்வி எழுப்ப முடியாது. இந்த இந்தியத்தினுடைய திருநாட்டுல யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம்ங்கிற பார்வையில அவர் இந்த மக்களை ஏமாற்றி ஒரு அரசியல் பிழைப்புவாதம் நடத்த வந்திருக்கிறார் அப்படிங்கிற அந்த கேள்வியை மூர்க்கத்தனமா கேட்டுக்கொண்டே இருப்போம். அவர் அரசியல் பக்குவப்படாத கூட்டத்தை வைத்து ஏமாற்றி பிழைக்க துடிக்கிறார், அந்த போதையில் இருக்கிறார், அரசியலை தாண்டி ஒரு இமேஜ் போதையில் இருக்கிறாருங்கிறத கண்டிப்பாக கேள்வி எழுப்பிக் கொண்டே இருக்க வேண்டி இருக்குது. அதுவும் இல்லாமல் இவர் யாருக்கானவர், எந்த மக்களுக்கானவர் அப்படிங்கிறதும், இவரை கொண்டு வந்தது எந்த கட்சியினுடைய பின்புலத்தில் இவர் வந்திருக்கிறாருங்கிற அரசியல் காரணங்களை தொடர்ச்சியாக 24/7 கேள்வி எழுப்பிக் கொண்டே இருக்க வேண்டியது அவசியம். ஆனால் ஒரு பெண்மணியை அவருடன் இணைத்து வைத்து பொது தளத்துல கொண்டு அந்த பெண்மணியினுடைய இப்ப அந்த பெண்மணி டெஃபமேஷன் கேஸ் போடணும் அப்படிங்கிறதுலாம் 2ஆம் பட்சம். அந்த பெண்மணிக்கு ஆதரவாக எந்த விதமான மாதர் சங்கங்களோ, ஏன்னா மாதர் சங்கங்கள் ஃபெமினிசத்தை வெறும் சோசியல் மீடியால பேசிக்கொண்டே இருப்பதால் மட்டும் ஒரு பெண் உரிமை வளர்ந்துருமான்னு கேட்டீங்கன்னா வளராது. இந்த மாதிரி ஒரு இஷ்யூ நடக்கும்போது மூர்க்கத்தனமாக ஒரு அரசியல் தலைவர் ஒரு பெண்மணியை இழிவுபடுத்துகிறார் பொதுத்தளத்துல இருக்கும்போது, இன்றைக்கு தான் இந்த மாதர் சங்கங்கள் தூங்கி கொண்டிருக்கக்கூடிய தமிழகத்திலையும் சரி, இந்தியாவில் இருக்கக்கூடிய விமென்ஸ் ரைட் ஆக்டிவிஸ்ட் ஏன் திருமதி குஷ்பு அவர்கள் ஏன் கொந்தளிக்கவில்லை இந்நேரம் அப்படிங்கிறது. ஏன்னா அவர்கள் எல்லாமே இரட்டை நிலைப்பாடு. ஏன் கஸ்தூரி அவர்கள் தனது சொந்த கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர் இப்படி ஒரு வார்த்தையை சொன்னதுக்கு அப்புறம் இன்னும் ஏன் கொந்தளிக்காமல் இருக்கிறார்? மேடம் தமிழிசை சவுந்தரராஜன் அக்கா ஏன் இன்னும் கொந்தளிக்காம இருக்கிறாங்க? வானதி ஸ்ரீனிவாசன் ஏன் கொந்தளிக்காம இருக்கிறாங்க? அதே மாதிரிதான் நான் திமுகவிலிருந்தும் பல தலைவர்களை நான் கேட்க விளைகிறேன். பெண் உரிமை தலைவர்கள், பெண் உரிமையை பேசக்கூடியவர்கள் ஒரு பெண்மணியை இழுத்து நமக்கு எதிராக நிற்கக்கூடிய ஒரு அரசியல் பண்றதுக்காக புதுமையாக வந்திருக்கக்கூடிய திரு விஜய் அவர்களை வைத்து இன்றைக்கு அரசியலை ஒரு பெண்ணை வைத்து இழிவுபடுத்துற அரசியல் நடக்கும் போது, பெண் உரிமை பேசிக் கொண்டு இருக்கக்கூடிய பெண் தலைவர்கள் எங்க? சரி, பெண் தலைவர்கள் இல்ல, ஆண் தலைவர்கள் எங்க? அப்போ ஒட்டுமொத்தமாக இந்த அரசியல் தளத்தையே ஒரு தனிநபரனுடைய நேர் விருப்பு வெறுப்புகளை பொது வாழ்க்கைக்கு கொண்டு இழிவுபடுத்துறது ஒட்டுமொத்தமாக இந்த தமிழகத்தினுடைய அரசியல் களத்தை மட்டுமல்ல, தமிழகத்தினுடைய மாண்புக்கும் தமிழகத்தினுடைய ஒரு அறம் சார்ந்து இயங்கக்கூடிய அந்த மனிதியலோடைய ஒரு மிக முக்கியமான கூறு. அதை எக்காரணத்தை கொண்டும் எங்கேயும் யாரும் விட்டு கொடுக்க கூடாது என்பதை தொடர்ச்சியாக அறம் பேசக்கூடிய ஒவ்வொரு தளத்தில் இருந்தும் வாய்ஸ் வந்து கொண்டே இருக்கணும். அதுதான் இந்த தமிழகத்தினுடைய ஒட்டுமொத்த சமத்துவத்தை பேணக்கூடிய மண்ணுக்கு மிகப்பெரிய ஒரு அழகு. அதை தொடர்ந்து செய்வோம் அப்படிங்கிற ஒரே ஒரு வேண்டுகோளோடு இன்றைய காணொலியை முடிக்கிறேன். தொடர்ந்து இணைந்திருங்கள். லீடர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து நன்றி.